முருங்கைக்கீரை வாங்கிட்டு வந்தாப்பா முருங்கைக்கீரையை பொரியல் பண்ணிடுங்க. அந்த தண்டை வேஸ்ட் பண்ணிடாதீங்க தயவுசெய்து. நல்லா பொடியாக எவ்வளோ பொடியாக கட் பண்ணணுமோ கட் பண்ணி நல்லா அலசிட்டு ஒரு குக்கரில் எடுத்து போடுங்க. போட்டுட்டு ஒரு 4-5 பல் பூண்டு, எவ்வளோ வேணாலுமே பூண்டு போட்டுக்கலாம், ரொம்ப நல்லது. ஒரு பெரிய சின்ன வெங்காயம் ஒரு 10 போல் போடுங்க. ஒரு 2 தக்காளி போடுங்க. அப்புறமா கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம ஜீரகம் 1 ஸ்பூன் போடுறேன் அக்கா. ஒரு 4-5 முழு மிளகாய் தான் போடுங்க. இது குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம் அந்த சூப்பை. இப்போ அக்கா வந்து இந்த பாசிப்பருப்பு போட மறந்துட்டேன். நான் போடுவேன். 1/2 ஸ்பூன் 1 ஸ்பூன் பாசிப்பருப்பு போட்டிங்கன்னா அந்த சூப்பு நல்லா வாசனையாக கொஞ்சம் தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக கொடுக்கும். அவ்வளோதான். 10 விசில் வச்சுருங்க. நல்லா வெந்துடும். இதேமாதிரி கையை போட்டு நல்லா பிசைஞ்சு வடிகட்டுங்க. இந்த முருங்கை கீரையை விட இந்த தண்டு சூப்பில் எவ்வளோ சத்து இருக்குது தெரியுமா? நம்மளுக்கு அயன் இருக்குது, ஹியூமோ இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது, மலச்சிக்கல் சரியாக போயிடும், சளி காய்ச்சல், போனுக்கு நல்ல கால்சியம் கிடைக்கும், சுகர் கொலஸ்ட்ரால்லாம் குறையும்னு சொல்கிறாங்க. அவ்வளோ ஹெல்த்தியாக இந்த தண்டு சூப்பு தான் அவ்வளோ ஹெல்த்தி நம்மளுக்கு. பொரியலை சாப்பிட்டு தண்டை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி சூப் செஞ்சு கொடுங்க. சளி இருந்தாலும் உடனே போயிடும். பெப்பரை வந்து மிளகை 2 தட்டு தட்டி கூட கொடுக்கலாம். செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.